தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இப்ப நம்ம இருக்கக்கூடிய இடம் எங்கன்னா நல்லப்பாக்கம் சிவன் கோயில்ல 100 வருஷம் பழமையான சிவன் கோயில் இது. இப்ப உச்சி மேல இருக்கிற சிவன் 100 வருஷத்துக்கு மேலேயே அங்க இருக்காரு. அது மட்டும் இல்ல, அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து தரிசனம் கொடுக்குற மாதிரி பிள்ளைங்க எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கறதுக்காக இங்க அமர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த திருக்கோவில் எல்லாரோட கைங்கரியத்திலையும் தொடர்ந்து இப்போ ஒரு 2 வருட காலம், ஒரு வருஷத்துல 2 வருஷ காலமா உங்களோட புண்ணியத்துல திரு ஆலயம் வேலை நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான காரணம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த அப்பாவோட வீட்டுக்கு உதவி செய்யறதுக்காக மக்கள் எல்லாருக்கிட்டே கேட்கிறோம், தாழ்மையா கேட்டுக்கிறோம். என்னன்னா, அப்பா எல்லாருக்கும் வீடு மனை எல்லாமே கொடுத்துருப்பான். அப்பாவோட இடத்த ஒரு வீடு மாதிரி இந்த இடத்த பராமரிச்சுட்டு இருக்காங்க. அப்பாவோட கோயில் மாதிரியே எங்களுக்கு எல்லாம் தெரியல. அப்பாவை வீட்டுக்கு போனா அப்பாவுடைய ஆற தழுவி கெட்டி பிடிச்சு, அப்பா எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு ஒரு தகப்பன்ட்ட எப்படி நம்ம சொல்லுவோமோ அதே போலதான் இந்த ஆலயத்துல நம்ம எப்பவுமே பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, அப்பா மட்டும் இருக்காங்களா அப்படின்னு இல்ல, அம்மா மட்டும் இருக்காங்க அப்படிலாம் இல்ல. இங்க நம்ம காலபைரவர், நம்ம காலத்தையே நிர்ணயிக்கிற காலபைரவர் ஐயாவும் இருக்காரு. அதே போல முருகப்பெருமான், எல்லாருக்கும் பெருமான் முருகப்பெருமான், வள்ளி தெய்வானையோட இங்க காட்சி அளிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் வராகியம்மன், உலகத்துல உள்ள எல்லா தெய்வங்களையும் ஒரே இடத்துல பாக்கணும் அப்படின்னா இங்க பாக்கலாம். வராகியம்மன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அம்மா சட்டி ஒரு பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அப்படி அள்ளி கொடுப்பா. வராகியம்மனை கூப்பிடுற எல்லாருக்கும் தெரியும். அதே போல முருகப்பெருமான் செவ்வாய்க்கிழமை தூரம் விரதம் இருந்து அவரை வழிபட்டா அவர்கிட்ட இருந்து கிடைக்காத வரமே கிடையாது. காலபைரவர் உங்களுக்கு சொல்ல வேண்டாம். பைரவர் உங்களுக்கு எப்பவுமே காலத்தை வென்ற அருளையும் அன்பையும் பாதுகாப்பையும் கொடுக்கறது காலபைரவர். இது மட்டும்தான், இவங்க மட்டும்தான் இருக்காங்களா இங்க அப்படின்லாம் இல்ல. எல்லாருமே உலகத்துள்ள தெய்வங்கள் எல்லாருமே ஒரே இடத்துல ஒரே வீட்டுல இருந்த மாதிரி இங்க அருள் பாய்க்கிறாங்க. தயவு செய்து பக்த கோடிகள், சிவனோட பிள்ளைங்கள், எங்க அப்பாவோட பிள்ளைங்க எல்லாருமே இந்த ஆலய திருப்பணிக்கு உங்களால உதவிகளை செய்யணும்னு தாழ்மையா கேட்டுக்கிறேன். சிவாய நம.